அஸ்ஸலாமு அலைக்கும் வஃபிக் பாய். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்கம்மா. என்ன செய்யுது, நலமா இருக்கீங்களா? சரிங்களா? சரி. இப்ப வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தந்தையும் மகனுக்கும் ஏற்பட்ட மரணம், காவல்துறை மரணம். ஜெயராஜ் பெனிக்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல தீர்ப்பை நீதிபதி வந்து வழங்கியிருக்காரு. என்ன நல்ல தீர்ப்புனா, அவர் வந்து இனி இந்த காவல்துறை வந்து இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு நல்ல கண்டிப்போட, அதாவது அந்த தீர்ப்பை எழுதிட்டு அந்த பேனா லிப்பை வந்து குத்தி அப்படி ஒரு மாதிரியா தன்னுடைய அறச்சீற்றத்தை வந்து காட்டியிருக்காரு அந்த நீதிபதி. எப்படி பாக்குறீங்க? இந்த நீதி வந்து ரொம்ப தாமதமா கிடைச்சாலும் இது சரியான நீதியா, இல்ல இப்படிலாம் தாமதமா கிடைச்சா இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் வந்து நம்பிக்கையற்றதா ஆயிடுதா? உங்களுடைய பார்வை? நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டா, இது வந்து ம். ஒரு ஜனநாயக நாடு. ம். பாதிக்கப்பட்டவருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கப்படணும், எவ்வளவு நியாயமும், நேரமும், இடமும் கொடுக்கப்பட வேண்டுமோ, ம். அதே இடத்தை பாதிப்பை ஏற்படுத்தியவருக்கும் கொடுக்கணும். ம். அதுதான் ஜனநாயகத்துடைய மன்னராட்சி இல்லை. குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டவர்கள் கூப்பிடுறது. ம். இது வந்து இந்தியா எப்படி சட்டத்தை கையாளுதுன்னு கேட்டா, இந்த தவறை அவர் மனம் திருந்தி அதிலிருந்து வெளியில வந்து அதை வந்து அவங்க இனிமே செய்யக்கூடாதுங்கிற அளவுக்கு போகணும்னு சட்டம் விரும்புது. அதனால போதிய நேரங்களையும் நாட்களையும் கொடுக்குது, ம். கால அவகாசம். அதுதான் அந்த கால அவகாசத்துக்கான காரணம் தவிர ஒரு 10% இழுத்தடி போகவும் இருக்கத்தான் செய்யும். ம். அந்த வகையில நம்ம அந்த தீர்ப்பை பார்த்துட்டு சொன்னா இது ஒரு இது என்ன சொல்றதுன்னு கேட்டா, இது வந்து ஆஹ், மகனை மகனுடைய தேர்காலில் பசு கன்று ம். மனுநீதி சோழனுடைய பசு கா பசுனுடைய கழுத்தில் தன் தேரை ஏற்றிய மகனை அதே ம். தேர்காலில் இட்டு கொன்ற மனுநீதி சோழனுடைய தீர்ப்புக்கு ஒப்பாக நம்ம கருது. ம். அதுக்காக அது கூட கொஞ்சம் வேகமா நடந்துருச்சு, சீக்கிரம் நடந்துருச்சு. அது அரசாட்சி கட்டமைப்புல வந்து மன்னராட்சி கட்டமைப்புல அதுக்கு சாத்தியம். ம். ம். பட் ஜனநாயக கட்டமைப்புல இதுதான் நிதர்சனம். ம். ம். அப்ப அதுக்காக ஒரு 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 கொலைக்கு ஒரு மரணம் தான் தண்டனையா அப்படின்னு கேட்டா ம். நிச்சயமா அப்படித்தான் சொல்லணும். ம். அதாவது அந்த குடும்பம் அவங்க 2 பேரையும் அது தகப்பனையாரையும் தன்னுடைய மகனையும் இறந்து வாடின அந்த குடும்பம் ம். என்னெல்லாம் பட்டிருக்கும். அதுக்கு பாதிப்பா நிற்க வேண்டிய காவல்துறை இதுக்கு ம். காரணமா இருந்தது வந்து வேலையே பயிர மேயிற கதையா போயிருது. வந்து தூக்க வே- விதை மரண தண்டனையை வெறுக்கிறவங்க, தூக்க வெறுக்கிறவங்க, தூக்க அதாவது தண்டனை இந்த யாராக இருந்தாலும் ம். ம். இந்த இறப்புக்கு பகரம் இந்த இறப்பு இந்த தீர்ப்பு தான் அப்படிங்கிறது ம். வந்து ம். உள்ளபடியே பெருமைப்படக்கூடிய விஷயம். இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன், இதுக்கு வந்து தூக்கு தண்டனையே கொடுத்துருக்கோம். ம். இதுக்கு வந்து இல்ல, தூக்கு தண்டனை தீர்வு ஆயிருக்குது. ஆனா இன்னும் அது நிறைவேற்றப்படல. நம்ம நாட்டுல சாத்தியமுள்ள தூக்கு தண்டனைக்கு எதிர்க்க நிறைய சக்திகள் உருவாகி இருக்கிறதுனால அதை செய்யறாங்க. ம். இருந்தாலும் இந்த தீர்ப்பு என்னுடைய கண்ணோட்டத்தில் இது ஒரு மனுநீதி சோழனுக்கு ஒப்பான தீர்ப்பாகவே நான் கருதுகிறேன். தீர்வு அது கருதுனாலும் உண்மையும் நேர்மையும் சீக்கிரத்துல அதை நிலைநாட்டணும்ல. அப்படின்னா மக்களுக்கு மத்தியில ஒரு குற்றவாளிகளுக்கு அச்சம் ஏற்படும். ஆயுள் தண்டனை 2 ஆயுள் தண்டனைகள் கொடுத்துருக்காங்க. போகும்போது இறப்பறுதி அவங்களுக்கு சிறைச்சாலை தான். மேல்முறையீடு பண்றதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து இவங்க இருந்தாலும் கூட உங்களுக்கு இறப்பறுதி இதுதான். இல்ல, சீமான் அண்ணன் கேட்பாரு, இது என் நாடு அப்படின்னு பெருமைப்படுறதுக்கு நீங்க என்னடா செஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்பாரு. நான் இந்தியன் அப்படின்னு பெருமையை பேசுறதுக்கு எனக்கு என்ன வாங்கி தந்திருக்க? காவேரியில நீர் வாங்கி தந்திருக்கியா? முல்லை பெரியாற்றுல எனக்கான உரிமையை வாங்கி தந்திருக்கியா? பாபர் மசூதி இடிச்சப்ப அதுக்கான ஒரு உரிமையை பெற்றுக் கொடுத்துருக்கியா? இப்படி ஒண்ணு ஒண்ணா கேள்வி கேட்பாரு. இப்ப நான் எப்படி இந்தியா என் நாடுங்கிற பெருமை எனக்கு எப்ப வரும்? எனக்கு வந்து உங்களை எல்லாம் பார்க்க போகும்போது எரிச்சல் தான் வருது அப்படின்னு அண்ணன் சொல்லுவாரு. அது மாதிரி இந்த நாட்டில் ஜனநாயகம் வந்து பாதுகாக்கப்படுது, எனக்கான அநியாயத்துக்கு நீதி கிடைக்கும்ன்ற நம்பிக்கையே மக்கள் இழந்துட்டான். இல்ல அதான் சொல்றேன். அப்படி மக்கள் வந்து கையறு நிலையில நிக்க போகும்போது இந்த மாதிரியான ஒரு சில தீர்ப்புகள் வந்து அவங்களுக்கு ஒரு ஆசுவாசத்தையும் ஒரு ஆற்றலையும் ஒரு தேட்டலையும். அதாவது அதான் சொல்றேன்ல, இந்த நீதிபதிக்கு வந்து நம்ம உள்ளபடியே ஒரு நன்றி நன்றி சொல்லணும். நன்றி நன்றி சொல்றோம், பாராட்டுறோம். அதாவது அவருக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தையும் அவர் இந்த சட்டம் அவருக்கு கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தையும் பயன்படுத்தி ஒரு சாமானிய மக்களை ஆசுவாசப்படுத்தி இருக்கிறார்.
வெகுஜன மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்காரு. அந்த இழந்த ம். மக்களுக்கு வந்து ஒரு ஆசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். ம். இன்று இரவு இந்த தீர்ப்பு வந்த இரவு ஆனா அந்த இது மாதிரி இன்னும் எத்தனையோ பல நிகழ்வுகள் வந்து நடக்கத்தான் நிலுவையில கிடக்குது. இருக்கத்தான் செய்யும். பட் பொள்ளாச்சி வழக்கு கிடக்குது, கள்ளச்சாராய வழக்கு கிடக்குது, விஜயை பார்க்க போய் 40 பேர் செத்த வழக்கு கிடக்குது. நிச்சயமா, நிச்சயமா. ம். அப்படியெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதுகளுக்கும் சீக்கிரத்துல ஒரு நீதி வரணும். வந்தாத்தானே. ம். நீதி என்பது பொது உடைமையாகாம ம். நீதி என்பது ஒவ்வொரு நீதி அரசர்களுடைய சார்பாக பார்க்கப்படுகிறது. ம். ஒரு குற்றத்திற்கு ஒரு நீதி என்கின்ற ம். நீதி பொது உடைமையாக்கப்படவில்லை, ம். ஜனநாயகமாக்கப்பட்டிருக்கு. ஒருத்தன் போராடி அவனுக்கான நீதியை பெறலாம். வாய்க்காலை ம். ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் நீதி அரசர்களுடைய தீர்ப்பு நீதிங்கிறது ஒவ்வொரு நீதி அரசர்களுக்கும் மாறுது. அப்படிங்க போகும்போது நம்ம ஒரு நீதிபதியினுடைய திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு நீதி, பாபர் மசூதிக்கு ஒரு நீதி, அப்படி. இப்போ இதுவும் அப்படித்தான் வச்சுக்கோங்களேன். இப்ப பாபர் மசூதி வந்து பெரும்பான்மை சமூகத்தினுடைய மனநிலையின் திருப்திப்படுத்துவதற்காக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது என்று உச்சபட்ச நீதியினுடைய மன்றமான உச்ச நீதிமன்றம் சொன்னது. நம்ம இந்த நாட்டில் சிறுபான்மையர் என்று அடையாளப்படுத்தக்கூடிய இஸ்லாமியர்களுடைய மனம் வந்து கொந்தளித்தது. அப்போ நம்ம பெரும்பான்மை சமூகம் தான் இந்துக்கள் என்று சொல்றாங்க அவங்க. அப்ப இந்துக்களை ஆசுவாசப்படுத்துவதற்காக வழங்கப்பட்ட இந்த பாபர் மசூதி தீர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த தீர்ப்பையுமே நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, இந்த கொலைக்கு பாதிப்புக்குள்ளான அந்த குடும்பத்தை ஆசுவாசப்படுத்துவதற்காக முற்று முதலாக எழுதப்பட்ட இந்த தீர்ப்பு, சமுதாய சிந்தனையோடு எழுதப்பட்ட தீர்ப்பு. இந்த தீர்ப்பு வந்து உண்மையிலேயே இது தீர்ப்பு அல்ல, இது நீதி. எல்லா மன்றங்களும் தீர்ப்பு சமயத்துல இந்த நீதிமன்றம் மட்டும் நீதியை வழங்கி இருக்கிறது. அப்போ அதிலும் நீங்க சொன்ன மாதிரி அந்த தீர்ப்பை எழுதிவிட்டு இனி இப்படி ஒரு தீர்ப்பை நான் எழுதக்கூடாது என்கின்ற அந்த அறச்சீற்றத்தோடு அவர் நடந்துகிட்ட விதங்கள், அவருக்கு இந்த சமுதாயத்தின் மேல் உள்ள சாடல், இந்த அரசின் மேல் உள்ள சாடல், இது எல்லாமே புலப்பட போகும்போது அந்த நீதிபதியை நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் ஒரு நீதி போராளியாகவே. கண்டிப்பா. இப்ப ஜெயராஜ் பெனிக்ஸுக்கு வந்து இன்னைக்கு நீதி கிடைச்ச ஒரு உலகமே என்ன செய்யுது, வியந்து நிக்குது. பரவாயில்ல, ஒரு குற்றவாளிக்கு காவல்துறையா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சரியான ஒரு தண்டனையை நீதிமன்றம் வழங்கியிருக்குன்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள ஒரு சில நேற்று முன்றைய தினம் நினைக்கிறேன், இசக்கி ராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு எஸ்ஐ காவல் ஆய்வாளர் என்ன செய்யறாரு, தென்காசி மாவட்டத்துல ஒரு பனை தொழிலாளிய வந்து என்கவுண்டர் பண்றாரு. அப்ப நேற்று அண்ணன் கூட ஒரு பிரச்சாரத்துல கேட்டாங்க, சீமான் அண்ணன், ஏண்டா சுட்டு பிடிக்கிற அளவுக்கு என்னடா குற்றமாடா அது, கல்லுங்கிறது இல்ல, கல்ல முதல்ல தடை செஞ்சிருக்கிறதே வந்து அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானது. எந்த மாநிலம் வந்து கல்ல தடை செஞ்சு வச்சிருக்கதோ அந்த மாநில அரசு தூக்கி முதல்ல ஜெயில போடணும். உண்மையா இல்லையா? அரசியல் சாசனத்துக்கு எதிராக நடந்தா அத தண்டனைக்குரிய குற்றமா இல்லையா? தேசிய பாதுகாப்பு சட்டத்துல தூக்கி உள்ள போடணும்ல. அப்புறம் ஏன் இந்த திராவிட மாடல் முதலமைச்சரை வந்து அதை செய்ய மாட்டேங்கிறாங்க? இல்ல இப்ப இங்க என்ன சிக்கல் கேட்டா, இதுல வந்து இது வந்து காவல்துறை நடவடிக்கையாக நான் பார்க்கல. இது சட்டத்தை நிலைநாட்டும் ஒரு காவலனுடைய நடவடிக்கையா பார்க்கல. இது ஏதோ ஒரு வன்மம். அதாவது வந்து இந்த நாட்டில் கொலை குற்றவாளிகள் எவ்வளவு பாதுகாப்பாக அழைத்து வந்து முன்னாடி நிப்பாட்டிட்டு பாதுகாப்பாக திருப்பி சிறைச்சாலைக்கு கொண்டு போறாங்கிறத நீங்க பாக்குறீங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில இது கற்பழித்த அந்த கயவனை வந்து அவ்வளவு உடனே வண்டி பாதுகாப்பு ஏற்றி அவனுக்கு எந்த விதமான இதுவும் இடையூறு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பதறிக்கு பாதுகாக்கிறாங்க. கஞ்சா விக்கிறவன், ஹெராயின் விக்கிறவன், மெத்தபெட்டமைன் விக்கிறவன், டாக்ஸ் விக்கிறவன், பாதுகாப்பா இருக்கான். கோயிலை விக்கிறவன், எல்லா பேரும் இவனை நம்ம யார் விக்கிறான், எங்கு விக்கிறான், எங்கு கொள்முதல் செய்கிறான், யார் இவனுக்கு ரெகுலரான, அதாவது இவனுடைய நுகர்வோர் கலாச்சாரம் யார் என்கிற எல்லா டேட்டாவும் இன்று காவல்துறையின் கையில் இருக்கிறது. ஐயா இப்படி ஒருத்தர் விக்கிறான் ஐயா அப்படின்னு நம்ம போய் புகார் கொடுத்தோம்னா எத்தனை பேர்த்த சுட்டு பிடிச்சிருக்க, செய்யலையா, பிடிக்கலையா? அதாவது ஒரு கழிப்படை வசதி இல்லாம ஒரு ஒரு காட்டுக்குள்ள ஒரு கருவேல மரம் மண்டி இருக்கக்கூடிய அந்த காட்டுக்குள்ள போய் ஒரு பெண் ஒதுங்க போறா, அவளை கற்பழிச்சிருக்கிறான். அவனை பார்த்து நீ விசாரணை கண்டுபிடிச்சிட்டேன், சுட்டுட்டியா? சுடலைல. வேங்கை வெயில்ல மலத்தை கலந்தானே, சுட்டுட்டியா? சுடலைல. ஏன்னு கேட்டா சுடல் ஆட்சி, அதனால சுடல். இது சுடல ஆட்சி, அதனால சுடல. சரி, அதத்தான் சொல்றேன். காவல்துறை வந்து தன்னுடைய உச்சபட்ச அதிகாரத்தை காட்டி அந்த சட்டத்தை நிலைநிறுத்துதுன்னா அங்க ஒரு வன்மம் இருக்கும். அங்க ஒரு வன்மம் இருக்கும்.
புரியுதா ம், உங்களுக்கு? ம், ஒண்ணு சமுதாய வன்மமா இருக்கும், ம். இல்லன்னா சாதிய வன்மமா இருக்கும். வன்மமா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இல்லன்னா ஏதோ ஒரு வன்மம் இருக்கும். ம், அதுல மாற்றமே இல்ல. ம். அப்படிப்பட்ட ஆட்களத்தான் அதுல ஒப்படைக்கிறாங்க. இல்ல சார், அவர் மேல உள்ள ஒரு குற்றச்சாட்டு, இசக்கி ராஜா வந்து சமயத்துல சிங்கம் சூர்யா மாதிரி சில ஆக்டிவிட்டிலாம் அவர் பண்ணுவாராம். கேள்விப்பட்டிருக்கீங்களா சமூக வலைதளங்கள்ல? அந்த மாதிரி பண்றதுல அவர் வந்து ஒரு, அதாவது சொல்லுவாங்கல்ல, ஒரு வீ ஒரு பெரிய ஒரு ரவுடி பயல நீ சுட்டு பிடிச்சி என்ன உனக்கு போயிடலாம், போய் ஒரு புள்ள பூச்சியை சுட்டுருக்க. ரவுடியே நான் என்ன சொல்றேன், ம். குற்றவாளியை சுடு. சுடு. இந்திய அரசால் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அந்த சட்டத்தின்படி அது உணவின் ஒரு பகுதி என்று பதியப்பட்டிருக்க போகும்போது நீ எப்படி கல்லறக்கிறவனை போய் சுட்டு ம். பிடிக்கிற? அண்ணன் கேட்டாரு, நான் இறக்குனேன் வந்து என்னைய, நேத்து சீமான் அண்ணன் கேட்டாரு, நான் எந்த இல்லடா கல்லு இறக்குனேன் பனைமரத்துல ஏறி, என்னைய வந்து சுட வேண்டியதுனடா அப்படின்னு கேட்டாரு. இப்படிப்பட்ட உணர்ச்சி வசப்பட்ட ம், இப்படிப்பட்ட சாதிய மத வன்மமுடைய காவலாளிகளை வந்து அடையாளம் கண்டு ம், அவங்கள அப்புறப்படுத்தணும். ம், ஒவ்வொரு ஒவ்வொரு அதாவது நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க, ஒரு காவலாளியில ஒரு ஒரு காவல் நிலையத்துல ஒரு 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 குற்றவாளி வந்து அடைக்கப்படும் போது, சிறையில் அடைக்கப்படும் பொழுது, அங்க விசாரணை மேற்கொள்ளும் பொழுது, அவன் சாதியை சார்ந்தவன், அவன் மதத்தை சார்ந்தவன், அவன் அரசியலை சார்ந்தவன், அவன் இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவனாக இருந்தால் அங்கு ம், நடத்தக்கூடிய விசாரணை என்பது வேறு. ம், ஆனால் தன் மனதிற்கும் தன்னுடைய சமுதாயத்துக்கும் ஒப்பற்ற, ம், ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவனாக இருந்தாலோ, அவனுக்கு பிடிக்காத சமுதாயத்தை சேர்ந்தவனாக இருந்தாலோ, சாதியை மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலோ, அந்த கொள்கையை சார்ந்தவனாக இருந்தாலோ, அங்கு காவல்துறை நடக்கிற விதங்கள் வேற. ம், காவல்துறை என்பது சாதி, மதம், அரசியல் இவைகளை எல்லாம் கலைந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில ம், இப்படி சாதிய வன்மம், மத வன்மம், அரசியல் வன்மம், ம், காழ்ப்புணர்ச்சி, ம், இன்னும் ஒருபடி மேல போய் போதை, ம். இதுகளையெல்லாம் வந்து ஒவ்வொரு காவல்துறை, அந்த காவலாளிகளை வந்து இந்த ஒவ்வொரு காவல்துறை காவலாளிகளை இந்த ஆய்வாளர்களை, உதவி ஆய்வாளர்களை வந்து ம், அடையாளம் கண்டு பணி நீக்கம் பண்ணணும். ம், பணி இடைநீக்கம் பண்ணக்கூடாது, ம். பணி நீக்கம் பண்ணிடணும். பண்ண அவனை தண்டனை குற்றவாளியாலாம் ஜனநாயக பாருங்க. கட்டமைப்புக்குள்ள எப்படி நம்ம என்ன பேசுறோம், இப்ப நம்ம 2 பேரும் விமர்சகர்கள், ம், அரசியல் விமர்சகர்களா நம்ம ம், இதை பணியாற்றிட்டு இருக்கோம். தமிழ் தேசியத்தை நம்ம வந்து ஆதரிக்கிறோம். நம்ம என்ன சொல்றோம், இந்த ம், ஜனநாயக கட்டமைப்புல, ம், இந்த அம்பேத்கரிய சட்ட அமைப்புக்குள்ள, ம், தமிழ்நாட்டுல இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா அரசியலுக்குள்ள, ம், கக்கன் அரசியலுக்குள்ள, காமராஜ் அரசியலுக்குள்ள ம். சாதிக்கு மதத்துக்கு என்னடா வேலைன்னு வேலை. ம், இருக்கிற சாதி மதத்தை தூக்கி பிடிக்கும் அரசியல் கட்சிகளை ஜனநாயகத்துக்குள்ள பதிவு செய்யவே அனுமதிக்க கூடாதுன்னு நம்ம பேசுறோம். ம். அது இஸ்லாமிய சாதி மதமா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதமா இருந்தாலும் சரி, அல்லது வள்ளல், எந்த மறையர், ம், யாகமுடையோர், தேவர், எந்த சாதி கட்சிகளா இருந்தாலும் ம். ஜனநாயகத்துக்குள்ள சாதிக்கு என்ன வேலை? வேலை இல்ல. ஜனநாயகம் ம், சாதியை வெளியே தள்ளுகிறது. ம், இந்த சாதிய மத கட்சிகள் சாதியவும் மதத்தையும் ஜனநாயகத்துக்குள்ள தள்ளுது. ம், அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுக்குவதாக இருந்தால், ஒரு உண்மையான 100% உண்மை நேர்மையான ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால், ம். இந்த ஜனநாயக கட்டமைப்புக்குள்ள சாதிய மத துவேஷங்கள் உள்ள வரக்கூடாது. முறவுகளை உள்ள அனுமதிக்க கூடாது. கூடாது. ம். அவர்கள் சம்பந்தப்பட்ட கட்சிகளை ஜனநாயக கட்டமைப்பில் பதிவு செய்யவே கூடாது. அதனாலதான் நம்ம ஐயா சொல்லுவாரு, சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வர்றதுக்கே அருகதையற்றவன் அப்படின்னு அப்போ சொல்லுவாரு. இந்த மாதிரி சாதிய வன்மம் கொண்டவன், இந்த ம், மாதிரி சினிமால வர்ற சூர்யா மாதிரியும் விஜய் ம். மாதிரியும் நினைச்சுக்கிட்டு இருக்கிற மனநோயாளிகளை அடையாளம் கண்டு காவல்துறைக்குள்ள எடுக்கக்கூடாது. காவல்துறைக்குள்ள எடுத்திருந்து அவர்கள் மாறினாலும் கூட பணி தூக்கி நீக்கம் வீசணும். செய்யணும். ம், ம், ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். ம். ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா மக்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும். ம், இப்ப நடக்கிற திமுக படி ம், பனை ஏறும் தொழிலும், பனை ஏறுவதும், கல்லை இறக்குவதும் ம், குற்றம்னு சொல்ற நீ. ம், சட்டத்தின்படி குற்றம் இல்ல, ம், இந்த ஆட்சியின்படி குற்றம். ம். திராவிட ஆட்சியின்படி குற்றம். திராவிட ஆட்சியின்படி இது குற்றம். ம், ம். சரியா? ஆமா. இப்ப நாளைக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு, ம். எப்படி இது குற்றமாகும்? இது டாஸ்மார்க் சாராய விக்கிறது குற்றமா நாங்க சட்டம் போட்டுருவோம். சுற்றுவியா? ம். அப்ப நம்மளுடைய கேள்வி, அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியது அப்ப இருக்கு? எப்படி சொல்ல முடியும்? நாம் தமிழர் கட்சி யாரை ஆட்சி. சுடணும்னு கேட்டா, இந்த ம், மாதிரி சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு, ம், தன்னை ஒரு ஹீரோவாக நினைத்து, நாயகனாக நினைத்துக் கொண்டு, ம், தனக்கு ஒப்பாத சாதிக்காரனையோ அல்லது தனக்கு ஒப்பாத மதத்துக்காரனையோ, தனக்கு ம். பிடிக்காத கொள்கைவாதியவோ, தனக்கு பிடிக்காத இடையூறாக இருக்கக்கூடிய ஆயுதம் உன் கையில இருக்குங்கிறதுக்காக வேண்டி. ம், வன்மம் கொண்டு செய்யக்கூடிய இந்த மாதிரி நடவடிக்கை, சட்டத்தை கையில் எடுக்கக்கூடிய இந்த மாதிரி காவலர்களை ம், சுட்டு தள்ளணும். ம். உண்மைதான். ராணுவத்தின் கையில கொடுத்து அது- சுட்டுக் கொள்ளணும். அதுக்கு ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். எடுக்கணும். ம், காவலர்கள் தப்பு பண்ணா காவலர்களுக்கு என்ன இருக்குங்க கேக்குறது? ம். காவலர்கள் தப்பு பண்ணா யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அதானே. மக்கள் இது பண்ணி வச்சிருக்கிறான்,
காவல் இல்ல ஒழுங்கா அவங்களே இது காவல்துறைக்கே என்ன நினைப்புன்னா நாம தான் அந்த நாட்டினுடைய மன்னர்கள்ங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு இல்ல நினைப்பு. காவலர்களுக்கு விசாரணை கமிஷன் இருக்கு. அது ம் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? அது எல்லா ஆளுங்கட்சியினுடைய கட்டுப்பாட்டுல தானே இருக்குது. முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல இருக்கு. அங்க என்ன நீதி கிடைச்சிரும்? ம் அப்ப நம்ம என்ன சொல்றோம்? இன்னும் ஒரு கல்ல இருக்கிறவனை சுடுவதற்கு ஜெயராஜ் சட்டம் இருக்க பெனிக்ஸுக்கு போகும்போது நீதி கிடைக்கிறதுக்கே 7-8 வருஷம் ஆச்சு. அடுத்து அஜித் குமார், அடுத்து நவீன், இப்படி எத்தனை நீதிகள் இன்னும் வர வேண்டியது இருக்குது, அதான் கேக்குறேன். நிலைநாட்டப்பட வேண்டியது இருக்குது. ஒரு 10 பனையில ஒரு நாளைக்கு ஒரு 2 பனை ஏற முடியும், 3 பனை ஏற முடியும், மிஞ்சி போனா 10 பனை ஏற முடியும். ஒரு ம் நாளைக்கு 10 பனை ஏறி ஒரு மண்சட்டி ஒரு பானையில ம் கல் இறக்குறவன் இதுல தேச விரோதி நினைச்சு நீ சுத்திட்டா ம் சட்டத்தை கையில் எடுத்த உன்னை என்ன செய்யறது? ம் உன்னை சுட்டுதான் தரும். ம் நீங்க இத அரசு வந்து இதுக்கான ஒழுங்கான நடவடிக்கை எடுக்கலைன்னா மக்கள் இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிச்சிருவான். செய்வான்ல சில இடங்கள்ல மக்கள் தன்னெழுச்சியா சில இந்த நம்ம ஒரு ஹிட்லரை எல்லாம் மக்கள் தானே அடிச்சு கடைசி நேரத்துல கொண்டாங்க. கடைசியில அதிகாரம், ம் அராஜகம், இவனை சுட்டா யாரு கேட்கறது? ம் இதுக்கு இடையில தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்குதா? இருக்குது நாடு. ம் தேர்தலை சட்ட ஒழுங்குக்கு உட்பட்டு ஆ, அமைதியான முறையில் நடத்துவதே சவாலாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ம் நீங்க எப்ப சட்டத்தை நிலைநாட்டுற? ம் தேர்தல் ஆணையமாவது இதுக்கு ஒரு ஒழுங்கான நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா? தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டுல இருக்கு. ம் காசை கொண்டு போயிட்டான், சுட்டு ம் முடிச்சிருவியா? அதானே. நீதான் பணம் கொண்டு போறவனையெல்லாம் விட்டு போட்டுட்டு அப்பாவி அது வியாபாரத்துக்கு ஏங்க போறவனை ஒரு தானே பிடிக்கிற. தேர்தல் ஆணையம் ம் பணத்தை விநியோகம் செய்வதற்கு போறாங்க அப்படிங்கறத பத்தி தான் கண்டுபிடிக்கணும் ம் அப்படின்னா நீ வேட்பாளர் பிரச்சார வண்டிக்கு பின்னாடி போகணும், இல்ல வேட்பாளருக்கு பின்னாடி போகணும். ம் முக்குக்கு வேட்பாளர் முக்கு. ஒரு பக்கம் பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்கான், நீ வந்து ஏதோ கிராமத்து முக்குல வண்டியை போட்டுக்கிட்டு இணர்ல உட்காந்துக்கிட்டு போறவன வரவனப்புல கல்யாணத்துக்கு போறவன், காட்சிக்கு போறவன், ஆபரேஷனுக்கு போறவன், புள்ளப்பட போறவன், மாசமா இருக்கிறவங்க, அங்க போறவங்க, வியாபாரிகள், இவங்களை பிடிச்சி அளக்கணும். அன்னைக்கு அப்படித்தான் நம்ம ஊருக்கிட்ட நான் வந்துகிட்டு இருக்கேன். இது நதிப்பாலத்துக்கிட்ட நிப்பாட்டினாங்க. சார் அங்க போய் வண்டியை நிப்பாட்டுங்கிறேன். எங்க நிப்பாட்டி என்னை 1/2 மணி நேரம் வச்சு அப்புறம் என் டியூட்டில நான் போய் தொழு வைக்க போகலைன்னா யாரு என் வேலைக்கு பதில் சொல்றது? புடிச்சு கத்துன உடனே அதுக்கப்புறம் சரிங்க பாய் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். யாரிடம் பணம் இருக்கிறது, யார் ம் பணம் கொண்டு செல்வாருங்கிறது ம் கூட தெரியாம இந்த தெரியாம நீ தேர்தல் காவல்துறை ஆணையத்துல இருக்க. என்ன காவல்துறை? அஹ், நீ என்ன காவல்துறை? அதோட இன்னொரு கொடுமையான விஷயம். நேத்து ஒரு காவல் ஆய்வு அதிகாரி, காவல் அலுவலர் வந்து என்ன செய்யறாரு, தலைமைச் செயலகத்துக்கு முன்னால நின்று தன்னுடைய 8 வயது பெண் குழந்தையோட ஒரு போராட்டம் நடத்தினான். இதுக்கு முன்னாடி ஒரு காவல் அலுவலர் இதே மாதிரி ஒரு போராட்டம் ஒரு கோயில் வாசல்லன்னு நினைக்கிறேன். இப்படிக்கு ஒரு மனசுக்குள்ள வந்து அநியாயங்களை பொறுத்து கொள்ள முடியாத சில காவல் அலுவலர்களும் இருக்காங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு நம்ம ராயல் சல்யூட் கொடுக்கணும். நம்ம அவங்களுடைய தற்கூரி காவலர்கள் இருக்கிறாங்க, இருக்க மிரட்டல் காவலர்கள் இருக்கிறாங்க, இசைக்கு அவங்களுக்கு ராஜா நம்ம மாதிரி செய்யணும். தற்கூரிகளும் இருக்குது. இந்த 8 வயது குழந்தையோட போராட்டம் பண்ற காவல் நல்லவர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. இதுல என்ன பிரச்சனைனா அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. திராவிட மாடல் அரசு 234 தொகுதியிலையும் வேட்பாளரை போட்டு வச்சிருக்க கூட்டணி கட்சியோட. இதுல எந்த கட்சியாவது எந்த வேட்பாளராவது கஞ்சா விக்கலைன்னு உன்னால சொல்ல முடியுமான்னு கேக்குறாரு. பாத்தீங்களா அந்த காணொளி? பார்த்தேன். ம் இவர் தான் உண்மையான சமூக காவலர். ம் இவர் தான் சமூகத்தினுடைய உண்மையான காவலர். ம் எசக்கி ஆ, எசக்கி வந்து பொறுக்கி. ம் நான் வந்து ம் சாமி பாணியில சொல்ற ம் மாதிரி ம் 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 சாமி விக்ரம் சாமி. சொல்றதா அவர் அப்படித்தான் அவர் ஹீரோ வத்தனத்தை என்ன ஆமா ஆமா சினிமா நடிகனா தானே தன்னை நினைச்சுக்கிட்டாரு. அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் அவருக்கு ஒப்புவாங்க. ஆனா ம் உண்மையான இந்த சமூகத்தின் காவலாளி யாருன்னு கேட்டா தலைமைச் ம் செயலகத்துல தன் மகளோடு நின்று பேட்டி கொடுத்தாரு. ம் ம் அவர் பேட்டி கொடுத்த இடம் கவனிக்கப்படக்கூடியது. ம் அவர் சொன்ன வார்த்தை கவனிக்கப்படக்கூடியது. ம் அவர் சொன்ன காலமும் கவனிக்கப்படக்கூடியது. ம் திமுகவினுடைய அரசு கலைக்கப்பட்டு ம் தேர்தல் ஆணையத்தினுடைய கண்ட்ரோல்ல நாடு இருக்க போகும்போது தன்னுடைய மன குமுறல்களை அவர் என்ன செய்யறாரு? வெளியே கொட்டுறாரு. ம் இத நீதி அரசர்கள் கவனிக்கப்படணும். ம் நீதிமன்றங்கள் இதை கவனிக்கப்படணும். ம் பொதுமக்கள் இந்த வார்த்தைகளை கவனிக்கணும். ஒரு காவல்துறை அலுவலரால. இது வந்து ஒரு பேச்சு அல்ல. ம் சாமானியன் சொல்வதாக இருந்தால் பேச்சு. சாமானியன் பார்த்ததை சொல்ல போகும்போது நீதிமன்றத்துல சாட்சி என்று பேசப்படும் பொழுது இது நாட்டுக்கும் இது மக்களுக்கு ஒரு ஏற்பட்ட ஒரு வாக்குமூலம். அச்சுறுத்தல். இது ஒரு அரசு இயந்திரத்திற்குள் பணியாற்றிய ம் உச்சபட்ச அதிகாரமாக இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தில் பணியாற்றக்கூடிய காவலாளியினுடைய நேரடி ம் வாக்குமூலம். ம் இந்த வாக்குமூலத்தை நீதிமன்றங்கள் பதியணும். ம் அப்ப அவர் என்ன அதை சொல்றாருன்னா, விசாரணைக்கு உட்படுத்தணும். ஆ, அதுக்கு உண்டான சாட்சிகளை தயார் பண்ணணும். ம் அந்த அரசின் மீது நடவடிக்கை எடுக்கணும். அப்ப அவர் சொல்ற ஒரு வார்த்தையில இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா,
கூட்டணி வச்சிருக்கிற எந்த வேட்பாளராவது கஞ்சா விக்கலைன்னு சொல்லிட்டு கேட்க வர்றாரு அப்படின்னா, அப்ப கஞ்சா விக்கிறவனை தான் வேட்பாளரா ஒவ்வொரு கட்சியும் போட்டு அவன்கிட்ட தானே வச்சிருக்கு காசு இருக்கு. அப்படிங்கிறது தேர்தலுக்கு தேவையான காசு காவல்துறை அவன்கிட்ட தெரிஞ்சு இருக்கு. வச்சிருக்குது. ம், எல்லா கட்சிகளும் அங்க வந்து பணத்தில் தன்னிறைவு அடைந்த ம், தன்னிறைவு அடைந்த ஆட்களை தான் வேட்பாளரா பொறுத்துறாங்க. அந்த பணம் எங்க இருந்து வருது பணம் அப்படின்னா எங்க இருந்து வருது? விவசாயம் பண்ணியா வருது? அதானே. கஞ்சா வித்து, தொழில் செஞ்சா வருது? சாராயம் வித்து, இப்ப சாராயம் டாஸ்மார்க் நடத்தி பல பேருடைய குடும்ப தாலியா அறுத்து. அப்படித்தான் காசு சேர்க்கிறாங்க. ம், அந்த காசு அப்படி உள்ள ஆட்களை தான் அதிகாரம், அதை வந்து நம்ம சொல்ற அதிகாரம் வேற, ம், அவங்க நினைக்கிற அதிகாரம் வேற. வேற. அந்த ஏரியாவுல அவரை கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்கணும். ம், அந்த ஏரியாவுல ஸ்டேஷன்ல போய் சேர் போட்டு உட்காந்து பேச தகுதி உள்ள ஆளா இருக்கணும். ம், அந்த ஏரியாவுல கள்ளச்சாராயம் காசு இருக்கணும். அந்த ஏரியாவுல மதுமக போதையில் வியாபாரம் பண்ணணும். ம். இதுதான் திமுக அதிமுகவினுடைய அடிப்படை வேட்பாளர் நேர்முக தேர்வு. தகுதி. ம். வேற ஒரு தகுதி. கேவலமா இருக்குது. இந்த லட்சணத்துல நாங்க நம்பர் 1 முதலமைச்சர் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்னு பாட்டு வேற. நம்பர் 1 முதலமைச்சர் நாங்கள் ஐயா சொல்லணும். நம்ம மக்கள்ல சொல்லணும். நாங்கள் ஐயா சொல்லணும். இப்ப நேத்து அந்த போராட்டம் பண்ணின அந்த காவல் அலுவலர் சொன்ன வார்த்தையில இருந்து எனக்கு இன்னொரு விஷயம் புரிஞ்சுச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு பாடகி சுசித்ரான்னு நினைக்கிறேன். சுசித்ராவா சுமித்ராவான்னு தெரியல அந்த பாடகி பேர் சுசித்ரா. அப்ப அந்த பொம்பளை பிள்ளை அந்த என்ன சொல்லுது, சினி ஃபீல்டுல கஞ்சா பயன்படுத்தாத யாருமே கிடையாது, கமலஹாசன் உட்பட. வெள்ளித்தட்டுல கொண்டு வந்து வந்து சப்ளை பண்ணுவாங்க, பரிமாற்றம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்ப ஏதோ ஒரு அரசியல் இது சினிமா வாய்ப்பு கிடைக்காததுனால யாரு மேலேயோ குற்றம் சாட்டுதுன்னு நான் கூட கடந்து போயிட்டோம். அதை நம்ம நம்ம கண்டென்ட்லயே போர்வால்லே நம்ம அதை பேசல, அந்த சமயத்துல விட்டுட்டோம். இப்ப நேத்து அந்த காவல்துறை அலுவலர் சொல்ல போகும்போது எனக்கு எல்லாமே உண்மைன்னு படுது. அப்ப அந்த புள்ள சொன்னது உண்மைதான் போல. அவன் சொல்லுது, அந்த புள்ள இன்னொரு விஷயத்தையும் சொல்லுச்சு, நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து மொத்த எல்லா கட்சிக்காரனும் கஞ்சா சப்ளை பண்றான். முக்கியமா கவனிக்கப்படக்கூடிய விஷயம். ஆனா அன்னைக்கு அந்த சுசித்ராவுடைய அந்த வாக்குமூலம் வந்து பொருட்படுத்தல, எந்த மீடியாவிலையும் பேசப்படல. அது ஏன்னு கேட்டா அவங்க வந்து நிறைய குற்றங்களை சுமத்துறாங்க. சமுதாயத்தின் மீது உள்ள சீர்கேடுகளை ஃபுல்லா அங்க அவங்க வெளிநாட்டுல இருந்துகிட்டு அயல்நாட்டுல இருந்துகிட்டு அவங்க வந்து வீடியோ மூலியமா காணொலி மூலியமா போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப நிறைய காணொலிகள் மூலியமா போகும்போது இந்த காணொலிக்கும் சேர்ந்து கடந்து விட்டு. ஆனா இதை வந்து நம்ம சுசித்ரா சொன்னதை வந்து பார்க்காம சுசித்ராங்கிறவங்க வந்து பொதுமக்களின் சார்பா பேசுறாங்க. ஆனா இந்த காவலாளி வந்து அரசு இயந்திரத்துக்குள் உள்ள இருந்து பேசுறாரு. ஆனா விஷயம் உண்மை, விஷயம் உண்மைங்கிறது இன்னைக்கு நிரூபணம் ஆயிடுச்சு. இதை வந்து இந்த வாக்குமூலத்தை வந்து நீதிமன்றங்கள் கவனத்திற்கு கொண்டு செல்லணும். நீதிமன்றங்கள் இது போன்ற வாக்குமூலங்களை தன்னெழுச்சியா எடுத்து அவங்களுக்கான பதிவு செய்து வந்து காவல்துறையில ஒரு சீரமைப்பு கொண்டு வரணும். அது என்ன ஏதுங்கிறத பத்தி அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும். அதாவது காவல்துறையை பார்த்தா நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும், ஒரு மகிழ்ச்சி வரணும். ஒரு காவல்துறை அதிகாரி பார்த்தா சார் பாருங்க அப்படிங்கிற ஒரு பாருங்க. இப்ப சமீபத்துல நம்ம முப்பாட்டன் முருகனுடைய தைப்பூசமா இப்ப நடந்ததுல ஆமா திருவிழா கொண்டாட்டம். அதுல எண்ணற்ற மக்கள் என்ன செஞ்சாங்க, இந்த பூக்குழி என்று சொல்லக்கூடிய அந்த நெருப்பு குழம்பின் மீது பக்தியின் காரணமா வரக்கூடிய அந்த நிகழ்வு நடந்தது. அதுல இந்த பெண் காவலாளிகளும் ஆண் காவலாளிகளும் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. உச்சபட்ச வெப்பம், பூமியே வெப்பமா இருக்கு, நெருப்பு வேற உச்சபட்ச தன் மீது இந்த காவலாளிகள் மீது அந்த பெண் காவலர்களும் அந்த ஆண் காவலர்களும் தன் மீது தண்ணியை ஊற்றி கொண்டு அந்த பக்தர்களுடைய பக்தியை நிறைவேற்றணும், கீழே விழுந்துடக்கூடாது, நெருப்புல விழுந்துட்டா சுடப்பட்டோம், அப்ப அதுக்குள்ள ஆபத்துக்கு வந்து நம்ம உயிராபத்து எதுவும் வந்துடாம தன் மீது தண்ணிகளை நிறைய ஊத்திக்கிட்டு அந்த காவல் அந்த பக்தர்களை அந்த தீப்பிழம்பில் நடந்து கூட்டிட்டு போய் அவங்க நேர்த்திக்கடன் இட்டு இறங்குறாங்க, இவங்க நேர்த்திக்கடனே இல்லாம இறங்குறாங்க, அவங்க பக்தியில இறங்குறாங்க, இவங்க அதை காப்பாற்றணுங்கிற கடமையில. இது போன்ற காவலாளிகளை மனிதனுடைய உணர்வுகளை இதுதான் அசல்ல காவல் மதிக்கக்கூடிய அந்த காவலர்களை நம்ம என்ன செய்யறோம், மனதார வாழ்த்துறோம், மதிக்கிறோம். மக்களோட மக்களா நின்று பணி செய்யறாங்க இந்த காவலாளிகளை நம்ம என்ன செய்யறோம், அதுக்கு பேர் தானே காவல். இப்படிப்பட்ட இந்த இசக்கி போன்ற இந்த சாதிய வன்மம் கொண்ட பொறுக்கிகளை எல்லாம் வந்து என்ன செய்யணும் கேட்டா களை எடுக்கணும். அவனெல்லாம் காவல்துறைக்கு தகுதியற்றவன் என்று அசல்ல நமக்கு ஒரு பெருமை இருக்குது. தேர்தல் பத்திரத்துல எந்த கார்பரேட் கம்பெனிட்டையும் காசு வாங்காத ஒரு கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி. அது மட்டும் இல்லைங்க, 100% அம்பேத்கர் எழுதின இந்த ஜனநாயக இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி நடக்கக்கூடிய இந்த ஜனநாயக தேர்தலை
தேர்தல் ஒழுங்குமுறைகளுக்கு உட்பட்டு சந்திக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அது பிரச்சாரத்துல இருக்கட்டும், பேசுறதுல இருக்கட்டும், இது போடுறது பரப்புரைகள்ல இருக்கட்டும், வாகன ஒப்புதல் வாங்குறதுல இருக்கட்டும், எந்த இதுல பார்த்தாலும் வாக்கு செலுத்துறதுல இருக்கட்டும், வாக்கு கேட்கறதுல இருக்கட்டும், முற்று முதலாக இந்த ஜனநாயகத்தினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தல் கட்டுப்பாடை முற்று முதலாக 100% மதித்து அதை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அதுல நீங்களும் நானும் பயணிக்கிறோம் என்பதில். ஆமா, அதாவது ஒரு முனாஃபிக்கான முஸ்லீம் கூட நிக்கிறதை விட ஒரு முஸ்லிக்கான நேர்மையாளன் கூட நின்றுட்டு போயிடுறது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லி இந்த காணொலிய முடிச்சுக்கிருவோம். போர்வால் வீரர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். நாம் தமிழர். என்னங்க, இது வரைக்கும் பிள்ளைய படிக்க வச்சாச்சு, இதுக்கும் மேல முடியலன்னா கடனை உடனே வாங்கியாச்சும் தான் படிக்க வைக்கணும். அம்மா, நீங்க ஏமா கவலைப்படுறீங்க? தரமான கல்வியும் கல்விக்கேத்த வேலையும் தரதா நம்ம அண்ணன் சொல்லியிருக்காரு. நீங்க விவசாய சின்னத்துல மட்டும் ஓட்டப்படுங்க, மத்ததெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே.